இன்னைக்கு நாம கட் பண்ண பனானா வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று பார்ப்போம். அது வந்து உள்ள சாஃப்டாகவும் வெளியில கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு இப்போ தேவையானது என்ன அப்படின்னா மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன், அதாவது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதை இப்போ நம்ம பால் ஊற்றி காய்ச்சின பால் ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம ரொம்பவே ஈஸியாக இது செஞ்சிடலாம். இதை கலக்கிறதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போது நல்லா சாஃப்டாக கலந்துட்டோம். இதில் நீங்கள் கட் பண்ண பனானா இப்படி டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இப்போ சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. நல்லா சின்ன சின்னதாக அழகாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்தோடனே பார்க்கலாம். இப்போது இது நல்லா பாருங்கள், புசு புசுன்னு வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போது நல்லா வெந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான முறையில் பனானா ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி